ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க போகிறாங்க. இது யாருக்கு, இதுக்கு என்ன தகுதி இருக்கணும், என்னெல்லாம் வந்து தகுதி இருக்கக்கூடாது, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓய்வூதியம் வந்து இந்த பென்ஷன் யாருக்கு தரப்போகிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு தான் மாத ஓய்வூதியமாக வந்து 6,000 ரூபாய் தரப்போகிறாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னா, இதுக்கு குறைஞ்சபட்ச தகுதினா சர்வதேச அல்லது தேசிய போட்டிகளில் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்களில் வெற்றி பெறுதல் இல்லைனா வந்து பங்கேற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு வந்து ஆகஸ்ட் 31, 2024 படி பார்த்தோன்னா 58 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும். வருமானம் வந்து மாதம் ரூபாய் 6,000 மட்டும்தான் வந்து வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக எந்த பென்ஷனோ மற்ற எந்த இன்கமும் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவோ இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாகவோ பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வந்து விண்ணப்பிச்சிடணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. https://s DAT services .tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பென்ஷன் லாகினில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஏற்கனவே வந்து நம்ம சிறு தொழில்னு சொல்லிட்டு இந்த பேக்கரிக்காக ஒரு ட்ரைனிங் வைக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, 3 days ட்ரைனிங். அதே போல் தான் வந்து இப்போ ஒரு ட்ரைனிங் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பாருங்கள். இது வந்து 3 day ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் ட்ரைனிங்கு. சென்னை தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களே தான். சென்னை இஸ் ஆர்கனைசிங் ஃபாலோயிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட் EDII சென்னை. இது EDIIன்னு வருது, இது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் தான் EDII அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும். அதே போல் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் பாஸ். ட்ரைனிங் எப்போ நடக்க போகுதுன்னா செப்டம்பர் 23லேருந்து 25 வரைக்கும், 23, 24, 25 3 days. ட்ரைனிங்கோட டைமிங் வந்து 9:30லேருந்து 6 o'clock வரைக்கும். EDII கேம்பஸ் சென்னையிலே தான் வந்து நடக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்குமே வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இங்கே வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரோன் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஃப்ளைட் பேசிக்ஸ் ஓவர்வியூ. இந்த ட்ரோன் ரெகுலேஷன், ஃப்ளைட் பேசிக்ஸ் பற்றி சொல்லி தருவாங்க. அடுத்தது என்னென்ன ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஹேண்ட்லைன் எசென்ஷியல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலான ட்ரைனிங்கும் வந்து அங்கே கொடுப்பாங்க. அடுத்தது அந்த சென்சார் கேலிப்ரேஷன் அண்ட் ஃப்ளைட் கண்ட்ரோலரை பற்றின இன்ஃபர்மேஷனும் கிளியராக உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்வேலன்ஸ் அண்ட் மேப்பிங் இன்டெகிரேஷன், ஆக்ட் அண்ட் ரேடியோ டெலிஃபோனிக் கேலிப்ரேஷன், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். ட்ரோனை பற்றின இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு, ஆல்ரெடி ட்ரோன் பற்றி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அஃபோர்டபுள் ரேட்டில். இதில் மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ட்ரோன் ஆப்ரேஷன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் முதல்ல போயிட்டு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் யூடியூபர்ஸே நிறைய பேர் வந்து இந்த ட்ரோன்லாம் வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரோன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி ட்ரைனிங் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலியை பற்றின ஒரு நியூஸு. திருநெல்வேலியில் சோலார் செல் உற்பத்தியை வந்து தொடங்கியிருக்காங்க. 2022 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி இருந்துச்சு. 4,300 கோடி முதலீட்டில் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருக்க டாடா பவர் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையில் சோலார் செல் உற்பத்தியை இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த ஆலையில் கிட்டத்தட்ட 80% ஊழியர்கள் வந்து பெண்கள் தான். பெண்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்னே நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கம்பெனியாக இதை நம்ம பார்க்கலாம். 80% வந்து இதில் பெண்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. யாராவது நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2023 அக்டோபர்லேருந்து
1250 மெகாவாட் சோலார் மாடியூல்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாடா பவர்லேருந்து நமக்கு ஒரு நோட்டீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு நம்ம தமிழக அரசு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலமாக துப்புரவு பணியாளர்கள், தகன பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் இவங்களுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப விவரங்கள் எல்லாத்தையும் வந்து பதிவு செய்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 2.5 லட்சத்துக்கும் மேலே தகுதியான தொழிலாளர்களை பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசுகளுடைய அனைத்து திட்டங்களும் பயனாளிகளை சென்றடைவதை கண்டிப்பாக இது வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது ஸ்மார்ட் கார்டு வழங்க போகிறாங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக சாதித்த நம்மளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஊராட்சியான கொட்டாம்பட்டி மேலூர் வட்டாரத்தை சேர்ந்தது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எப்படி இவங்க சாதிச்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மதுரையில் மல்டிகிராஃப் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 2022 டிஎன்ஆர்டிபி மூலமாக 15 லட்சம் நிதி உதவியோடு வந்து தொடங்கப்பட்டுச்சு மதுரை மல்டிகிராஃப் உழவர். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பால், தேங்காய், வாழை, அப்புறம் நிலக்கடலை, காய்கறிகள் இதை எல்லாத்தையும் வந்து திரட்டி அதுக்கு வந்து மதிப்பு கூட்டி விற்பனை வந்து செய்கிறாங்க. அப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது மூலமாக மாதம் அவங்களுக்கு 30,000 வரைக்கும் வருவாய் வந்து கிடைக்குது. ஸோ இவங்க தொழில் வந்து என்னென்னா, வேளாண் பொருளை மதிப்பு கூட்டி வந்து விற்கிறது தான். சாதாரணமாக நிலக்கடலை அப்படின்னு விற்றோன்னா அதிக ரேட் போகாது. ஸோ இதை வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்கிறப்ப அதிகமான ரேட் போகும். இந்த தேங்காய் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா, தேங்காய் அந்த டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோகோனட்டோடைய ஓடையே வந்து பார்த்தோன்னா இப்போது நல்லா ஷைனிங் பண்ணி அதை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் வாழைப்பழத்தை நம்ம அப்படியே விற்றோன்னா வந்து அதிகமாக ரேட் போகாது. சில வாழைப்பழம் இந்த நேந்திர பழம் அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா அதெல்லாம் நம்ம சிப்ஸ் எல்லாம் போட்டு விற்கிறப்ப அதிகமான ரேட் போகும். அதே போல் பாலை வந்து அப்படியே விற்கிறப்ப நம்மளுக்கு லிட்டர் வந்து 40, 44 அப்படி தான் போகும். அதுவே அந்த பாலில் மதிப்பு கூட்டு நம்ம ஆட் பண்ணோம், அதாவது வேறு ஒரு பொருளை அதை மாற்றி விற்கிறோம், பால்கோவாவாக விற்கிறோம் அப்படின்னா நல்ல ரேட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வந்து வேளாண் பொருட்களை இவங்க கலெக்ட் பண்ணி மதிப்பு கூட்டி வந்து விற்றுருக்காங்க. வேளாண் பொருள் மதிப்பு கூட்டுதல் தான் இந்த தொழிலே. இதுக்கான மொத்த வருவாய் வந்து பார்த்தோன்னா 151.43 லட்சம் வந்து இவங்க சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்னொரு நியூஸ் பார்த்துடலாம். 2024 to 25 ஆண்டுக்கான மாநகர் போக்குவரத்து கழகத்தில் பழகுனர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம போக்குவரத்து பழகுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 வந்து உதவித்தொகையோட ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சி பெறணும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன். குரோம்பேட்டையில் வந்து இந்த சிறப்பு முகாம் நடைபெறுது. இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 26/9/2024 அன்றைக்கி மாநகர் போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டையில் வந்து நடக்குது, செப்டம்பர் 26. இதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான தகுதி என்னென்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து ஐடிஐ பிரிவுகள். நீங்கள் ஐடிஐ வந்து படிச்சிருக்கேன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரீஷியன், டர்னர், பெயிண்டர் அண்ட் வெல்டர் இந்த படிப்புகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இப்படி பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. தகுதியுடைய நபர்கள் நேரில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்காக நிறைய வந்து காசெல்லாம் கொடுத்து கூட இந்த ஜாபுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டிரைவர் ஆகணும், இல்லை போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நேரில் போயிட்டு விண்ணப்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சதுன்னா மாதம் 14,000 ரூபாவோட நீங்கள் பயிற்சியும் எடுத்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலையும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.